நான் சிறுவனாய் இருந்த பொழுது ஒரு நாள் நான் பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருந்தேன். என் அருகே வேறொருவர் கையில் ஒரு பையோடு நின்று கொண்டிருந்தார். அவர் திடீரென்று ஒரு கூச்சல் போட்டார் பாருங்கள். அப்படி எனக்கு வெலவெலத்து விட்டது. என்ன சொன்னார் தெரியுமா? சிறங்கிருந்தால். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, பேசாமல் இருந்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பவும் சிறங்கிருந்தால். எல்லாருக்கும் ஒரே வேடிக்கை. என்னையா அந்த ஆள் சொல்றான், திடீர்னு சரங்கு இருக்கான்னு கத்துறான். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, இன்னொரு தடவை அப்படி கத்துனார், சிறங்கிருந்தால் ஒரே வேளை அப்படின்னா. உடனே ஒரு பெரிய கூட்டம் அங்க கூடிச்சு. பைய திறந்தார், ஒரு டப்பி எடுத்து காமிச்சார். சிறங்கு இருந்தால் இந்த டப்பியில இருக்கிற மருந்தை ஒரே ஒரு வேளை போட்டால் போதும், உடனே சுகமாகும் என்றார். அத்தனை குப்பிகளும் உடனே காலியாகிவிட்டன. இங்கேயும் வேதம் சொல்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஒரே வேளை அவன் ஜெபம் பண்ண கடவன். உலகம் சொல்லுகிறது, துன்பமா கொஞ்சம் சாராயம் குடி என்று, நீ சிற்றின்பங்களில் ஈடுபடு என்று சொல்கிறது. ஆனால் அருள்நாதர் சொல்கிறார், ஒருவன் துன்பப்பட்டால் என்னிடத்தில் ஜெபம் பண்ண கடவன். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் என்பது என்ன? உங்கள் இருதயங்களை அவருக்கு உண்பதாக ஊற்றிவிடு. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவருக்கு உண்பதாக ஊற்றி விடுவதுதான் ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, என்ன வேதனையோடு கர்த்தர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். பெயரப்படுகிற மக்கள், துக்கத்திலே மூழ்கி இருக்கிற மக்கள், தங்கள் வியாகுலத்தை எப்படி நான் ஆண்டவரிடம் சொல்வது என்று தெரியாமல் ஒருவேளை தவித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சங்கீதத்தை நான் எழுதி வைக்கட்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சஞ்சலங்களை, உங்கள் துயரங்களை தேவனுக்கு தெரிவிக்கும் ஒரே ஒரு வழிதான் ஜெபம்.